அடுத்து இன்னொரு அழகிய முகப்பு. முகப்பை கடந்ததும் மகா மண்டபம். அந்த மண்டபத்தின் இடதுபுறம் ஆஞ்சநேயர் சன்னதியும், அடுத்து பிரதோஷ நாயகன், முருகன், வள்ளி, தெய்வானை, சத்யநாராயணர் சன்னதியும், விஷ்ணு துர்க்கை சன்னதியும் உள்ளன. வலதுபுறம் தட்சிணாமூர்த்தி, நடராஜர், சிவகாமி, கிருஷ்ணர் சன்னதிகள் இருக்கின்றன. மகா மண்டபத்தை அடுத்து உள்ள கருவறையில் அன்னை திரௌபதி அமர்ந்த நிலையில் கீழ்திசை நோக்கி அருள்பாலிக்கிறாள். அன்னையின் வலதுபுறம் நாகதேவதை சன்னதி உள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன் இந்த ஆலயம் அமைந்துள்ள இடத்தை சுற்றி நிறைய பாம்பு புற்றுகள் இருந்ததாகவும், அதனாலேயே இந்த பகுதி புற்றூர் என அழைக்கப்பட்டு நாளடைவில் அதுவே மருவி புத்தூர் என அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இறைவனின் இடதுபுறம் தனி சன்னதியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள்பாலிக்கிறார். அன்னையின் கருவறை முகப்பில் கற்பக விநாயகரும் பாலமுருகனும் வீற்றிருக்கின்றனர். மகா மண்டப வடகிழக்கு மூலையில் நவகிரக நாயகர்கள் உள்ளனர். திருச்சுற்றில் வடக்கில் கால பைரவர் அருள்பாலிக்கிறார். இந்த ஆலயத்திற்கு அரசு, வேம்பு, வன்னிமரம் என 3 தல விருட்சங்கள் உள்ளன. திருவிழாக்கள். இந்த ஆலயம் பெரும்பாலான நாட்களில் திருவிழா கோலம் பூண்டே காணப்படுகிறது. தை மாத வெள்ளிக்கிழமைகளில் அன்னைக்கு சிவப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சித்திரை பௌர்ணமியில் பால்குட ஊர்வலம் நடக்கிறது. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் கூழ்வார்க்கும் திருவிழாவும் நவராத்திரி விழாவும் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன. இந்து அறநிலையை துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயம் தினமும் காலை 6:30 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். திருமணத்திற்கு காத்திருக்கும் கன்னியர் அன்னையின் வேண்டுகோள் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் கண்கூடாக நிஜம் என்கிறார்கள் பக்தர்கள். வேண்டுதலால் திருமணம் கைகூடிய பெண்கள் அன்னைக்கு புடவை சாத்தி தங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றனர். தம்மை நாடும் பக்தர்களின் துயரம் தீர்க்க அன்னை திரௌபதி தவறுவதில்லை என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுவது நிஜமே. மாலை தரும் யோகம். கந்த சஷ்டி திருவிழா இங்கு 7 நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. 6ஆம் நாள் சூரசம்ஹாரமும் 7ஆம் நாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணமும் நடக்கிறது. மன மாலைக்கு காத்திருக்கும் கன்னியர் அன்றைய தினம் 2 மாலை வாங்கி வந்து முருகப்பெருமானுக்கு சாத்துகின்றனர். அதில் ஒரு மாலையை கோவில் அர்ச்சகர் திரும்பவும் அந்த பெண்ணிடமே தருகிறார். அந்த மாலையை அந்த பெண் தங்கள் வீட்டு பூஜை அறையிலோ அல்லது தான் வணங்கும் இறைவனின் அருகிலோ மாட்டி வைக்கின்றார். அவ்வாறு செய்யும் பெண்களுக்கு 1 ஆண்டிற்குள் திருமணம் நடப்பது உறுதி என்கின்றனர் பக்தர்கள். மனமானதும் அந்த மாலையை கொண்டு போய் காவேரி ஆற்றில் விட்டு விடுகின்றனர். திரௌபதி அம்மனை வணங்கி துயரங்களை துடைத்து எரியுங்கள்.